அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகள் பேசிய இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் படிக்கப்பட்டதே சந்தோஷப்படுவதற்காக மாட்டேன். உங்க வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் இருக்கலாம், அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, துக்கத்திலும் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலும் சந்தோஷமாயிருங்கள், பலவீனத்திலும் சந்தோஷமாயிருங்கள், சோதனைகளிலும் சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலும் சந்தோஷமாயிருங்கள், இல்லாமையிலும் சந்தோஷமாயிருங்கள், கொடுப்பதிலும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றது யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் அழுது புலம்பீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொல்ல 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் என்னை பாராட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? ஆண்டவரிடத்தில் சந்தோஷமா இருக்கு. யாக்கோபு 11வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் பலவீனமான சோதனைகள் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக ஏடுங்கள். ஹல்லேலூயா. இல்லாமையில் சந்தோஷமா இருக்கலாம் சொல்றாரு. அப்போது 3வது அதிகாரம் 17வது வசனம், அத்திமரம் துளி விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்கு பள்ளி கூறுவேன். இல்லாமையில என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் சொல்றாரு 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 9வது வசனத்தில், தாவீது தன் தேவனுடைய ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சையின் நிமித்தம் தான் சேர்த்து வைத்த அத்தனையும் கர்த்தருக்காக கொடுத்தார், மக்களும் கொடுத்தனர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.